மக்களே, இன்றைக்கி என்ன விஷயம் பேச வந்தேன்னாக்க, என் இன்பாக்ஸுக்கு நிறைய மெசேஜ் வருது. அந்த மெசேஜில் நான் நார்மலாக ஃப்ரீயாக இருக்க டைமுக்கு வந்து அந்த மெசேஜ்களை நான் பார்ப்பேன். அதில் இப்போ இன்றைக்கி ஒரு 3 மெசேஜ் மாதிரி ஒரே மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. அது என்னன்னு சொன்னாக்க, நாட்டில் இருந்து மெயினாக ஸ்ரீலங்கா, இந்தியாவிலேருந்து இவங்க என்ன செய்கிறது, யூரோப் கண்ட்ரிக்கு போகணுன்னு சொல்லிட்டு சல்லியை வந்து இங்கே துபாயில் உள்ள ஏஜென்ட் ஒருத்தருக்கு அனுப்புகிறது. துபாயில் ஏஜென்சி அவங்களோட உண்மையான ஏஜென்சியாக இல்லையா, சம்டைம் ஒவ்வொருத்தரோட வந்து உண்மையான ஏஜென்சி இருக்குது. சல்லி அனுப்பி 4 மாதம் 5 மாதம் விசா வரல. ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வீட்டையும் ஈடு வச்சு அவர் சல்லி அனுப்பியிருக்கார் இங்கே என்னதுக்கு, யூரோப் போகிறதுக்கு. தயவு செய்து இந்த மாதிரி வேலைகள் செய்யாதீங்க. உங்களுக்கு யூரோப் போகணுமா, யாருக்கும் சம்பாதிக்கணும் ஆசை, கட்டாயம் அப்படியா இருந்தால் நீங்கள் நாட்டில் யார் சரி ஒருத்தரை பாருங்கள். நாட்டில் யார் சரி ஜெனுவினாக அனுப்புகிற ஒருத்தரை பார்த்து நீங்கள் அவங்களோட பேசி அவங்கள்ட்ட காசை கொடுத்து அங்கேருந்து போக பாருங்கள். நீங்கள் இங்கே நீங்கள் என்ன தான் நம்பிக்கை இங்கே வந்து நீங்கள் பேசினாலும் இன்றைக்கி அந்த ஆஃபீஸ் இருக்கும், நாளைக்கு அங்கே அந்த ஆஃபீஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல தெரியாது. இது துபாய். அது மிச்சம் பேர் வந்து இங்கே துபாய்க்கும் வராமல் நாட்டில் இருந்தே சல்லி அனுப்பி இதாகிட்டு. அதில் வேறு என்கிட்ட கேட்டார், லீகல் எக்ஷன் ஏதாவது எடுக்கலுமான்ட்டு. கட்டாயம் லீகல் எக்ஷன் எடுக்கலாம். இது துபாயில் கட்டாயம் லீகல் எக்ஷன் எடுக்கலாம், ஏலாண்டு சொல்லலை. ஆனால் நீங்கள் செலவழித்த மாதிரி 2 மடங்கு சல்லி இன்னும் அதுக்கு நீங்கள் செலவழிக்க வேண்டி வரும். எங்களோட நாட்டில் மாதிரி உங்களுக்கு இங்கே ஃப்ரீயாக ஒன்றும் நடக்காது. இங்கே கட்டாயம் நீங்கள் போலீஸுக்கு போனாக்கா அதுக்கு பிறகு வந்து லோயர்கிட்ட தான் போகணும். லோயர் ஒருத்தரை பிடிச்சி, லோயரை வந்து பிடிக்கிறது இங்கே சின்ன அமௌண்ட் இல்லை, பெரிய அமௌண்ட் ஒன்று வேணும் லோயர் ஒருத்தரை பிடிச்சி அவங்க மூலியமாக தான் இந்த கேஸை செய்யணும். லேஸில் இன்னொக்கு அப்படி கொடுத்த சல்லி எடுக்கிறேன்னு சொல்கிறதும் லேஸும் இல்லை. அதை சுற்றி மக்களே, இந்த மாதிரி வேலைகள் செய்ய வேணாம். ஊட்டை விற்று அனுப்புறது, நகையை விற்று அனுப்புறது, கடன் வாங்கி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி உங்களுக்கு யூரோப் போகணுமா, நீங்கள் நாட்டில் ஒருத்தரே பாருங்கள். நாட்டில் ஜெனுவினான ஆட்களும் இருக்காங்க, இல்லாமல் இல்லை. நீங்கள் துபாய்க்கு வந்து நீங்கள் உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ யார் சரி இங்கே கட்டாயம் நல்லவங்க இருக்காங்க அனுப்புகிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவு நீங்கள் அவங்கள நம்புவீங்க? உங்களுக்கு நம்ப இல்லைமா? ஏன்னா இன்றைக்கி அந்த ஆஃபீஸ் அங்கே இருந்துச்சுன்னா நாளைக்கு இருக்காது. இதுதான் துபாய். ஏன்டா பிஸ்னஸ் அவன்கிட்ட சம்டைம் அவன்கிட்ட கண்ட்ராக்ட் முடிஞ்சிருக்கும், சம்டைம் அவன்கிட்ட இஜாரி முடிஞ்சு அவன் வேறு ஆஃபீஸ் போயிட்டுருப்பான். இல்லாட்டி அவன் அங்கே வேலை செஞ்சவன் அங்கே இப்போ வேலை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு தான் மிச்சம். இப்போ ஏன்டா இப்போ ஒருத்தர் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறான்டா, அவனுக்கு வந்து பிஸ்னஸ் வேணும். அவனுக்கு பிஸ்னஸ் வேணும்னு அவன் அவன்கிட்ட பர்சனல் நம்பரை போட்டு ப்ரொமோட் பண்ணுவான். அவனுக்கு அப்போ லேஸானது இந்தியா இல்லாட்டி ஸ்ரீலங்காவை செலக்ட் பண்ணி அவனுக்கு ப்ரொமோட் பண்ணுறது லேஸு. ஏன்னா மக்கள்கிட்ட இருந்து காசு குயிக்காக எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அப்படி ப்ரொமோட் பண்ண பிறகு அவன் வந்து சம்டைம் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவத்தனா இருக்கலாம், அந்த கம்பெனி ஓனருக்கு கூட அவன் சல்லி எடுத்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம். இல்லைச்சா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிச்சம் நடக்கும். அதை சுற்றி யார் சரி இந்த ஃபேஸ்புக்கில் ப்ரொமோஷன் பண்ணத்தோட இப்படி அனுப்புகிறாங்க அப்படி இப்படின்னா நல்லா தேடி பாருங்கள். நானே பண்ணாலும் நீங்கள் அதை நல்லா தேடி பாருங்கள். தேடி பார்த்து உங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு இதாக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் மூவுக்கு போங்க. நான் சொல்கிற பெட்டர் ஆப்ஷன் என்னாண்டாக்கா, நீங்கள் யூரோப் கண்ட்ரிக்கு போகணுமா இருந்தால் கட்டாயம் இந்தியாவில் உள்ளவங்களா ஸ்ரீலங்காவில் உள்ளவங்களா, இந்தியாவில் உள்ளவங்க இந்தியாவில் பாருங்கள், ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க ஸ்ரீலங்காவில் பாருங்கள். அது இல்லாமல் நீங்கள் வேறொரு நாட்டுக்கு வந்து சல்லியை கொடுத்துட்டு அப்படி நீங்கள் நாட்டில் போய்ட்டு இருந்து அதை ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா இப்போ இந்தியா போடுறதுக்கு காரணம் வந்து இது போல் இன்னும் நிறைய பேர் செய்கிறதுக்கு ஐடியாவில் இருப்பாங்க. இங்கே துபாய்க்கு வந்து வெளிநாட்டுக்கு போகலாம், ஃபின்லாண்ட் போகலாம், போலாந்து போகலாம், UK USA அங்கே இங்கே போகலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஐடியாவில் இருக்குங்க. எனக்கு தெரியும், நிறைய பேர் என்கிட்டையும் பேசியும் கேட்டிருக்காங்க. அப்போ நான் தான் சொல்கிற அட்வைஸ் வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணவானா, நீங்கள் ட்ரை பண்ணுறது ஊரில் இருந்தே ட்ரை பண்ணுங்கன்னு தான் நான் தான் சொல்கிறது. அதுபோல் அந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுருக்கவங்களும் உங்களோட நீங்கள் எடுக்க போகிற டிசிஷனை ஒரு தேரத்துக்கு 2 தேரம் நல்லா யோசிச்சு கொடுங்க. நான் எடுக்கிற டிசிஷன் சரியா அப்படின்றத யோசிச்சுட்டு அடுத்த மூவுக்கு போங்க. நீங்கள் எல்லாத்துலேயும் சல்லித்தான் இல்லையா, உங்களோடனாலும் சல்லித்தான், என்னனாலும் சல்லித்தான். சும்மா அதை வீணாக தேவையில்லை. எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் சம்பாரிச்சிருப்பீங்க. சுற்றி என்ன செய்கிறேன்னாலும் நல்லா ஒன்ஸ் திங்க் பண்ணிவிட்டு ஓகேயா இதில் இறங்குவோமா இல்லையான்றதை ஐடியா பண்ணுங்கள். அடுத்த மக்களே, இங்கேருந்து இப்போ ஒரு வீசா ஒன்று அனுப்புகிறேன்னு சொன்னாலும் ஏஐயில் வீசா ஒன்று செஞ்சு இங்கேருந்து அனுப்பலாம். உங்களுக்கு நீங்கள் அதை விலையும் கொள்ளணும். ஏன்டா நீங்கள் எனக்கு வீசா வந்துருச்சு சல்லியை போட சொன்னாங்க, அழிச்சிட்டு தான் சல்லியை போட்டேன்னு சொல்லிட்டு இதாக்காமல் அந்த வீசாவை வந்து ஒரிஜினலாக இல்லையான்றது செக் பண்ணி கட்டாயம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். யூரோப் வீசா வந்துருச்சு அது சொல்லி மற்ற பேலன்ஸ் எல்லா சல்லியும் போட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டக்குன்னு போய்ட்டு சல்லியை போட்டுறாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா சர்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி ஒரு வீசா ஒன்றையோ என்னத்தை வேண்டாலும் உங்களுக்கு ஏஐயில் பிரிண்ட் பண்ணி எடுக்கலாம். ஏஐ வந்து வேண்டிய வேலையை செஞ்சு தரும், உங்களுக்கு ஒரிஜினல் மாதிரியே செஞ்சு தரும். அதை சுற்றி இன்றைக்கி மனுஷரோட கையில் எல்லாம் ஏஐட கையில் தான் இருக்குது. எந்த விஷயம் செய்ய முதல்லையும் நல்லா ஒரு தினத்துக்கு 2 தினம் திங்க் பண்ணிக்கொள்ளுங்கள்.